தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு தற்குறித்தனமான ஒரு கூட்டம் நடந்ததாக வரலாறே கிடையாது. சொன்னாங்கல்ல இந்த தற்குறி பசங்க, போலீஸில் எங்களுக்கு பெர்மிஷன் தர மாட்டாங்க, 10 கட்டளை போடுறாங்க. இதுக்கு தாண்டா போட்டது, இதுக்கு தான். போலீஸில் வேலை செய்கிறவங்களுக்கே வந்து மூச்சு திணறி அவங்கள நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்க. ஆமாம், கூட்டத்துக்குள்ளே சிக்கினா போலீஸ் என்னங்க செய்ய முடியாது? மனுஷன் தானேங்க. தமிழ்நாடே தலைகுனிவுக்கு ஆயிருக்கு இவங்க பண்ண இந்த அநியாயத்தினால. குழந்தைகளெல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. 1 வயசு குழந்தை கூட ஒன்று வந்து இறந்துருக்கு. எப்படியே வந்து நீ குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போகிறீங்க? என்ன காட்ட போகிறீங்க? விஜய்கிட்ட குழந்தைய காட்ட போறியா? ஒன்று நீங்கள் முட்டாளாக இருக்கணும், இல்லை இருக்கிற கேட்குறவெல்லாம் கேனப்பையன் நினச்சிட்டு இருக்கீங்க. 8:15 கூட்டம் போலீஸில் பெர்மிஷன் வாங்கிட்டு 8:15 வீட்டை விட்டு கிளம்புனா நக்கலாது. பணவெறி பிடிச்சி போய் சம்பாரிச்சது பார்த்தான், பதவி வெறி பிடிச்சி போய் பில்டப் ஃபீலாக விடுறதுக்கு கொஞ்சம் தற்கூரி இருக்கான்றதுக்காக அவனை வச்சுட்டு நீங்கள் காட்டுறதுக்கு தமிழ்நாடு தானே கிடச்சிது. இந்த போட்டிங்கள உங்களை தற்குத்தனமான அரசியலுக்கு இதுதான் விளைவு. கூட்டத்தை ஒன்றுக்கு கட்டுப்பட்ட கூட்டத்தையே வைத்து ஒரு கூட்டத்தை நடத்த முடியலன்னா ஒரு மாநிலத்தை 8 கோடி பேர் நீங்கள் மாநிலத்தை எப்படி இப்போ நம்ம ஆட்சி செஞ்சிடலான்னு எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வருது? இதுக்கு தான் எல்லாம் தலையால் அடித்தான் பத்திரிக்கையாளர் பல பேர். நீங்களே கரண்டை கட் பண்ணு அவ்வளோ கேவலமான கேடுகட்ட ஒரு செயலுங்க. எந்த அரசியல் கட்சி இந்த மாதிரி லெட்டர் கொடுத்தது இல்லைங்க, கரண்டை கட் பண்ணுன்னு. என் கட்சிக்காரன் ஏறி செத்து போயிடுவாங்க. நல்லா எனக்கு அசிங்கமாக வாயில் வரும். ஏன்னா இப்போவே அந்த களத்துலேருந்து தாவிக்கா தொண்டர்கள் நிறைய பேர் வந்து நாங்கள் கேட்ட இடத்தையா நீங்கள் தரல, ஏன் கரண்ட்டை கட்? அதான் அவங்களுக்கு இலவும் தெரியாது எட்டும் தெரியாதுங்க. எங்கடா கேட்டீங்க இடம்? போலீஸில் எழுதி கொடுக்குறது. எங்கே கேட்டீங்க இடம்? முக்கு ரோட்டுக்கு தானே, கூட்டம் கூட்டுறதுக்கு தானே அங்கே கேட்டீங்க. ஊருக்காரன் பூரா வருவான்னு போலீஸ் எல்லா டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க. பர்மிஷன் என்ன போட்டிங்க, என்ன கேட்டீங்க? 10,000 பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்துருங்க கைப்பட. மத்திய அரசு அறிக்கை கேட்குதுங்க. யாருக்குங்க அசிங்கம்? ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு மத்திய அரசு மாநில அரசை கேள்வி கேட்கிறது என்றால் இதுதான், இந்த சம்பவம் தான் ஃபஸ்ட்டு. இது வரலாற்றிலே கரும்புள்ளி. வேறு நடிகை பின்னாடி போடுற கூட்டம் தானே நீங்களாம். பிள்ளை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கான், அவெல்லாம் எவ்வளோ பெரிய அடிமுட்டாளாக இருப்பான். ஆப்பிரிக்காவில் கூட இப்படி நடந்தது இல்லையா? நீங்கள்லாம் பேசுகிறீங்க தமிழை வரலாறுன்னு. யாரி துப்புவோம் நம்ம. புஷ்பா 2 வந்து ரிலீஸ் டைமில் நடந்த விஷயத்துக்கு வந்து அல்லூர் வந்து கைதெல்லாம் பண்ணாங்க. தமிழக அரசு வந்து என்ன பண்ணுதுன்னு தெரிலங்க. சும்மா போய் இதுக்கெல்லாம் இந்நேரம் ஜனநாயக நாட்டில் ஒரு எந்த நாடு, அமெரிக்கா இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், வளராத ஆப்பிரிக்கா நாடுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் உடனே இந்நேரம் அரெஸ்ட்டு காமிச்சிருக்கணும். வணக்கம் சார். வணக்கம். கரூரில் வந்து தாவைக்கா தலைவர் பிரச்சாரத்தின் போது 34 பேர் வந்து இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வரைக்கும் 38 பேர் இறந்துருக்காங்க. பெரும் துயர செய்தி வந்து வெளியிருந்திருக்கு. இந்த செய்தி வெளியான நிமிஷம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது கேட்கணும். தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு தற்குறித்தனமான ஒரு கூட்டம் நடந்ததாக வரலாறே கிடையாது. படிப்பறிவு கம்மியாக இருந்த காலத்தில். இப்போ 2025 இருக்கோம். சைனா 2050 வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்றான். அமெரிக்காவே பின்தங்கி போயிருக்கு சைனாட்ட. அதுக்கு அடுத்து அமெரிக்கா இருக்குது. பல்வேறு நாடுகள் என்ன, அதாவது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டு, அறிவு வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்னு போயிட்டுருக்கு. எங்கேயோ போயிட்டுருக்கு உலகம், எங்கேயோ போயிட்டுருக்கு நேரத்தில் ஒரு நடிகரை பார்க்க என்ன கொள்கை, கத்திரிக்காய் எதுவுமே தெரியாமல் ஒரு தற்குறி கூட்டம் போகுது அப்படின்னா, நடிகரை பார்க்க, வெறும் நடிகரை பார்க்க மட்டும் போகுது அப்படிங்கும்போது மிகப்பெரிய இது ஒரு எப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பேர் இழுக்கு. இந்தியா முழுவதும், தென் மாநிலங்கள் முழுவதும் புகழ்பெற்ற கல்வி அறிவு பெற்ற ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி தற்குறிகள், அரசியலும் தெரியாது, சர்வதேச அரசியல் தெரிய வேணாம், லோக்கல் அரசியலே தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது, இந்த மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரியாது, எதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கான்னு தெரியாது. இவர்கள் வந்து பேப்பரில் எழுதி வச்சுட்டு, 5 பக்கம் பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதை நோட்டீஸை அடித்து கொடுத்தா அவன் படிச்சுட்டு போகிறான். இதுக்கு ஒரு ஃப்ளைட்டு, எந்த தலைவன் ஃப்ளைட்டில் இவ்வளோ பட்டாடாவும் ஆடம்பரமாகவும் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நீ காசு இருக்குன்றதுக்காக இவர் இங்கேருந்து இது பண்ணுவாரான். நல்லா எனக்கு அசிங்கமாக வாயில் வரும். நம்ம ஜேர்னலிசத்துலேருந்து சொல்லக்கூடாதுன்னா, சென்னையிலேருந்து எல்லா ஃபாரின் காரும் இருக்குது. 8 கோடி காரு, 10 கோடி கார் வரைக்கும் விஜய் வச்சுருக்காப்புல. வீட்டிலேருந்து அப்படியே ஈசிஆரில் பிடிச்சா 4 மணி நேரம் அதிகபட்சம் திருச்சி வந்து ரீச் ஆகிடலாம். முடிஞ்சு போச்சு. புரியுதா? இதுக்கு இவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வருவாராம். அங்கே பில்டப் பீலாக விடுவாங்களாம். அங்கே ஒரு சின்ன விமானத்தை வாடகைக்கு பிடிப்பாராம். அதில் ஏறி திருச்சிக்கு 3/4 மணி நேரத்தில் வருவாராம். அங்கே ஒரு ஃபாரின் காரில் ஏறுவாராம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பஸ்ஸு ஒரு இடத்துல நிற்குமா, அந்த பஸ்ஸில் ஏறுவாராம். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கரூருக்கு ட்ராவல் பண்ணால் என்ன, யாரை லூஸ் ஆக்குறீங்கன்ற, யாருக்கு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? யாரை ஏமாத்துறதுக்கு இந்த நாடகம்? நீங்கள் பதவி வெறி பிடிச்சி போய், பணவெறி பிடிச்சி போய் சம்பாரிச்சது பார்த்தான், பதவி வெறி பிடிச்சி போய் பில்டப் ஃபீலாக விடுறதுக்கு
கொஞ்சம் தற்கூரி இருக்கான்றக்கா அவனை வச்சுட்டு நீங்கள் காட்டுறதுக்கு இது தானே கிடச்சிது, தமிழ்நாடு தானே கிடச்சிது. இந்த போட்டிங்கள உங்களோட தற்குத்தனமான அரசியலுக்கு இதுதான் விளைவு. என்ன பிளானிங் அது பாட்டுக்கு சில விஷயங்கள் நல்லா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் இயற்கையாகவே. ஏன்னா நீங்கள் முதல்ல இந்த விஷயம்லாம் பேசிகிட்டே வரீங்க. அதான். விஜய் பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு தற்கூரி கூட்டம். இப்போ பாலா விஷயமாகட்டும், நேபாளத்தில் நடந்த விஷயங்களாகட்டும், இதெல்லாம் நீங்கள் முதல்ல பேசிக்கிட்டே அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு அடிப்படை நீங்கள் புரிஞ்சுங்க. அரசியல்னா என்ன அப்படின்னா, அரசியலில் ஒரு முதலமைச்சரை நம்ம ஏன் தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு அமைச்சர்கள் எதுக்கு இருக்காங்க, எம்பி எதுக்கு, எம்எல்ஏ எதுக்கு, கலெக்டர் எதுக்கு, எஸ்பி எதுக்கு, இது ஒரு கட்டமைப்பு. ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணுவான்னா, அவன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கும் பிள்ளைக்குட்டி பெற்று நல்லா வாழணும். அவன் வீட்டையே அவன் பார்க்க முடியாது, வீட்டு கணக்கே அவன் பார்க்க முடியாது. அப்போ இவர்களெல்லாம் சேர்ந்து சரி ஐயா நம்ம ஏரியா நம்ம தொகுதின்னு பிரிச்சுக்கோம், இந்த ஊரை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தன் வேணுயா, ஒரு ஆள் வேணும், சரி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துருவோம். அப்போ இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். மொத்தமாக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பாங்க, அவர் தான் சிஎம். அந்த சிஎம் கீழே இந்தந்த துறையை பிரிச்சுக்குவோம், இவங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கு கீழே ஐஏஎஸ் மெத்த படித்த அதிகாரிகள், அதே மாதிரி காவல்துறையில் மெத்த படித்த காவல்துறை அதிகாரிகள், கட்டமைப்புக்கு கீழே வரைக்கும் இதுதான் ஜனநாயக கட்டமைப்பு. அப்போ அங்கே வந்து உட்காரணுன்னா இந்த மனிதர்கள் மக்கள் சராசரி மக்கள் ஓட்டு போட்டு தான் இந்த தலைவனை தேர்ந்தெடுக்கிறார். எந்த கட்சி எடப்பாடியை எந்த மனுஷனும் தேர்ந்தெடுக்கலை. ஜெயலலிதா தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி இறந்ததுனால வாரிசுக்கு வேலைக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி கதை தான். ஒருத்தர் வந்து காவல்துறையில் ஏட்டா சேரணும்னு சொல்லி ஜிம்முக்கு போய் அதை போய் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுவான், அவனுக்கு வேலை கிடைக்காது. ஒருத்தர் அப்பா வந்து இப்போ போலீஸில் இருப்பார், அடிபட்டு ஆக்சிடெண்ட்டில் செத்துருவார். இவன் முத நாள் வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருப்பான், எல்லாம் நல்லவங்க இருக்கான் கெட்டவங்க, போலீஸ் ஆயிடுவார். ஆனால் லட்சியம் வைத்து ஓடுறவனு கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் விஜய். ஏன்னா வாரிசை வளர்த்து விட்டு அவங்க அப்பா இல்லைன்னா ஒரு டேரக்டர் நடிகர் வந்திருப்பாரா? ஸோ அது வேறு இளவு. என்னத்தையோ கூப்பிடுங்க, சம்பாதிங்க, என்னத்தையோ போங்க, ஃபாரின் காரில் போங்க, அதெல்லாம் வேறு. அது உங்கள் உழைப்பு, சம்பாதிக்கிறீங்க, போகிறீங்க, உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் இப்போ கொண்டு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் தான் பார்க்கணும். அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியணும், அந்த தலைவனுக்கு, அந்த கட்சிக்கு தெரியணும், கொள்கை வேணும், நமக்கு இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்கணுங்க, கட்டமைக்கணும், வெளியிலிருந்து தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய எதிரிகள் வந்து அவர்களை எதிர்த்து போராடணும். இது எல்லாம் இருந்தால் தான் ஒரு கட்சின்னு அவர்களை நம்பி நம்ம ஒரு இதை கொடுக்க முடியும். சும்மா போனவனே மக்களே, தோழர்களே, தோழிகளே, குருவிகளே, அணில்களேன்றதெல்லாம் அரசியல் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? என்ன கான்செப்ட் என்ன இருக்குது? சும்மா 4 கட் அவுட் வச்சுட்டா இந்த இப்போ என்னாச்சு? ஸோ இப்போ ஒரு சோகமான நிகழ்வு நடந்துக்கும் போது நம்ம அதை இது பண்ணக்கூடாது. இவர்கள் தொடர்ந்தால் இதுதான் நடக்கும். ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஒரு கூட்டம் நடத்தணுனாலும் அதை ஏற்பாடு செய்வதற்கு, பெர்மிஷன் வாங்குறதுக்கு சொன்னாங்கல்ல. இந்த தற்கூரி பசங்க போலீஸில் எங்களுக்கு பெர்மிஷன் தர மாட்டாங்க, 10 கட்டளை போடுறாங்க. இதுக்கு தான்டா போட்டது, இதுக்கு தான் போலீஸ், இதுக்கு தான் போடும். அவங்க 8:45 மணிக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தா விஜய் அவர்கள் வந்து சென்னையிலேருந்து 8:45 மணிக்கு தான் வந்து. அப்போ எவ்வளோ பெரிய இப்போ இருக்கிறோம். நீங்கள் முட்டாள் நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் முட்டாளா? ஒன்று நீங்கள் முட்டாளாக இருக்கணும், இல்லை இருக்கிற கேட்குறவெல்லாம் கேனப்பையன் நினச்சிட்ருக்கீங்களா நீங்கள்? 8:15 கூட்டம் போலீஸில் பெர்மிஷன் வாங்கிட்டு 8:15 வீட்டை விட்டு கிளம்புனா நக்கலாது. இது என்னங்க இது அரசியல்? ஸோ வந்து கேட்டான்னு சொல்லுவான், திமுகனா வாரிசு அரசியல். இது என்ன நடந்திருக்கு? எதாவது நடந்திருக்கா? தமிழ்நாடே தலைகுனிவுக்கு ஆயிருக்குங்க இவங்க பண்ண இந்த அநியாயத்தினால. தமிழ் பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. பாவப்பட்டன்னு தான் இப்போ சொல்லி ஆகணும். இறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? அவங்க செஞ்ச தப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும்? குழந்தைகளெல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. 1 வயசு குழந்தை கூட ஒன்று வந்து இறந்துருக்கு. எப்படியே வந்து நீ குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போகிறீங்க? என்ன காட்ட போகிறீங்க? விஜய்கிட்ட குழந்தைய காட்ட போறியா? என்ன எதுக்கு போன நீ கூட்டத்தில் குழந்தையோட? இது என்னன்னே எனக்கு புரியலை, யாருக்குமே புரியல. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அந்த ஆர்சிபி வந்து கப்படிச்சும் போது ஒரு ஸ்டாம்பீட் நடந்தது. அங்கே வந்து ஒருத்தர் தான் வந்து இறந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆந்திராவில் கூட வந்து புஷ்பா 2 வந்து வந்தப்ப 2 பேர் இறந்தாங்க. வந்து ஒரு 10-11 பேர் இறந்தாங்க. 10 பேர் இல்லை, 2 பேரும் 3 பேர் தான் இறந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபியில் தான் 10-11 பேர் இறந்தாங்க. இது வரைக்கும் வந்து இந்தியா பார்க்காத ஒரு பெரும் துயர சம்பவம், பெரிய துயர சம்பவங்க. எங்க அமெரிக்காலலாம் ஒருத்தர் ஆக்சிடென்ட்டில் செத்தாலே பெரிய நியூஸுங்க. ஒருத்தர் ஆக்சிடென்ட்டில் செத்தாலே பெரிய நியூஸு. இத்தனை பேரை கூப்பிட்டு கும்மாளம் அடித்து இது பண்ணிட்டு என்ன அரசியல் பேசுகிறீங்க நீங்கள்? புரியுதா உங்களுக்கு? இந்த தற்கூரிகள் சொல்கிறான், போலீஸ் பெர்மிஷன் தர மாட்டேங்குது, போலீஸ் இங்கே தர மாட்டேங்குது, அங்கே தர மாட்டேன்னா. ஏன்டா நீங்களே கரண்ட்டை கட் பண்ணு,
அவ்வளோ கேவலமான கேடுகெட்ட ஒரு செயலுங்க. எந்த அரசியல் கட்சி இந்த மாதிரி லெட்டர் கொடுத்தது இல்லைங்க. கரண்ட்டை கட் பண்ணுன்னு என் கட்சிக்காரன் ஏறி செத்து போயிடுவான்னு எவனா சொல்லுவானாங்க? என்னத்த இவங்களை ஆனா பண்ணுறது? அவரே வந்து அந்த பிரச்சாரத்து போது நான் பிரச்சாரம் பண்ண வந்தா கரண்ட்டை கட் பண்றீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வேற அவர் சொல்றாரு. அதுதான் மக்களை திசை திருப்பி திருட்டு. அதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் வந்து இபி காரை ரிலீஸ் பண்ணாங்க. அதை இவங்க தான் எழுதி கொடுத்தா லெட்டருன்னு. தயவுசெய்து மின்சாரத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய தொண்டர்கள் வரும்போது அது ஆபத்தில் முடிந்து விடுனா, அவ்வளோ கேடுகெட்ட கேவலமான ஆளை வச்சுட்டு நீ என்ன அரசியல் கட்சி நடத்துகிற? என்ன அரசியல் கட்சி நடத்துறீங்க? என்ன இது பண்ணுறீங்க நீங்கள்? யாரை ஏமாத்துறீங்க? உங்களை யார் அரசியலுக்கு வர சொன்னா? இப்படி அதாவது ஒரு கூட்டத்தை ஒன்றுக்கு கட்டுப்பட்ட கூட்டத்தையே வைத்து ஒரு கூட்டத்தை நடத்த முடியல வேண்டாம். ஒரு மாநிலத்தை 8 கோடி பேர் இருக்க மாநிலத்தை எப்படி இப்போ நம்ம ஆட்சி செஞ்சிடலான்னு எப்படி உங்களுக்கு அந்த இது வருது, தைரியம் வருது? இந்த தற்கொலைகளை வச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது வந்து தேசிய அளவில் இப்போ மோடி போட்டிருக்காரு. மோடி அவர் வந்து இறங்கி ஏன்னா பிரதமரே இப்போ மத்திய அரசு அறிக்கை கேட்குதுங்க. யாருக்குங்க அசிங்கம்? தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தமிழ்நாடு யாருக்குமே பதில் சொன்னதே கிடையாது. மத்திய அரசோ உள்துறையோ வெளியுறவுத்துறையோ எந்த கேள்வியும் கேட்டது கிடையாது. ஏன்னா அவ்வளோ அமைதியாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இவ்வளோ நாளில். ஏன் அதற்கு முன்பு எடுத்தால் கூட ஒரு பெரிய போராட்டம் நடந்ததுன்னா ஓபிஎஸ் இருந்தபோது தான் நடந்தது. எது அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். அப்போ தான் மத்திய அரசு கொஞ்சம் அலர்ட் ஆகும். இதெல்லாம் இவ்வளோ பெரிய கூட்டுறாங்க அப்படிங்கும்போது மத்திய அரசோட பொறுப்பு இருக்குது. அதுக்கு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு மத்திய அரசு மாநில அரசை கேள்வி கேட்கிறது என்றால் இதுதான், இந்த சம்பவம் தான் ஃபஸ்ட்டு. இது வரலாற்றிலே கரும்புள்ளி. தமிழக வரலாற்றிலே தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய அவப்பெயர் இது. நடா பெரிய அறிவாளின்றீங்க, தமிழன்னா பயங்கரம் அப்படின்றீங்க எப்படின்றீங்க முட்டா பயல்களை. அப்போ ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி போயிருக்கீங்களேங்கும்போது எவ்வளோ பெரிய இது தவறான விஷயம் இது. எவ்வளோ பெரிய அவப்பெயர், எவ்வளோ பெரிய அவமானம் தமிழனுக்கு. நடிகனை பார்க்க போய் செத்துருக்கீங்களடான்னா பெரிய தலைவர். நம்ம வெளியே போய் இப்போ இவங்கெல்லாம் வந்து சென்னையை தாண்டி அவனும் போயிருக்க மாட்டான். இப்போ வடநாட்டில் போனால் நம்மளை நக்கலாக பார்ப்பாங்க. இப்போ நானே இருக்கேன், நானே இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னா கூட அப்புறம் என்ன தமிழர்கள் பயங்கர வரலாறுன்றீங்க இதுன்றீங்க, தமிழன் பாரம்பரியம் மிக்கவன்றீங்க, முட்டா பசங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. என்னாச்சு? இப்போ என்ன கேரளாவிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க நண்பர்கள், பத்திரிக்காரன். சரி உமாபதி வாட் ஹேப்பன், வாட்ஸ் கோயிங் ஆன் தேர் அப்படின்றேன். இப்போ 10 பேர் செத்தவொன்னே. அதெல்லாம் நக்கலான வார்த்தை. அங்கே போய் ஏன் இன்னும் திருந்தாமல் இருக்கீங்க? நடிகன் பின்னாடி போயிட்டுருக்கீங்களே. 10 பேர் செத்துட்டாங்க எல்லாமே. அதுதான் அந்த துணி. கேரள நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு 10:45 நைட்டு. இதெல்லாம் ஒவ்வொரு தமிழனுக்கு அவமானம். தமிழ்நாட்டுக்கு இழுப்பெயர், கேடுகட்ட பெயர். நம்ம இப்போ சட்டையை நிமித்தி தமிழன் வந்து போய் சொன்னோம்னா ஏன் நீ வேறு நடிகன் பின்னாடி போடுற கூட்டம் தானே நீங்களாம். பிள்ளை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கான், அவெல்லாம் எவ்வளோ பெரிய அடிமுட்டாளாக இருப்பான். ஆப்பிரிக்காவில் கூட இப்படி நடந்தது இல்லையா? வளர்ச்சி அடையாத படிப்பறிவு இல்லாத நாட்டில் கூட இந்த மாதிரி நடந்ததில்லை. நீங்களாம் பேசுகிறீங்க தமிழை வரலாறுன்னு. போயா அப்படிமா கேரி துப்புவான் நம்மளை. இது வந்து தமிழனுக்கு மிகப்பெரிய இழி பெயர், தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடுகட்ட பெயர் இவங்கனால, இந்த தற்கொலைகள்னால. இந்த பிரச்சாரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% 100% பேர் வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்களே வந்து இப்போ வந்து விஜய் வந்து ஒரு பெரிய வந்து இந்த பிரச்சாரத்துக்கு வந்ததே அவமானமாக கருதுகிறோம். ஏன்னா அவங்கவுங்க சொந்தக்காரங்க, அப்பா அம்மா குழந்தை எல்லாரையும் வந்து பறி கொடுத்துட்டு வந்து அவங்க கதறிக்கிட்டு இருக்காங்க. இது விஜய்க்கே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கரும்புள்ளியா மாறும். அவருக்கே வந்து ஒரு விஜய்க்கே கரும்புள்ளியா மாறாமல் வேறு யாருக்கு வரும்? சீமானுக்கா மாறும்? ஏங்க விஜய் கூட்டத்தில் தானே சேர்த்தாங்க. வேறு கட்சிக்கா? இல்லை திமுகவுக்கு மாறுமா, இல்லை அதிமுகவுக்கு மாறுமா, இல்லை காங்கிரஸுக்கு மாறுமா? யார் கூட்டத்தை கூட்டினது? இது வந்து ஒரு இதுங்க, கொலைப்பலி மாதிரிங்க. அது சும்மா வீட்டில் இருந்தவன் காலேஜ் போன பிள்ளைங்கள்லாம் வர வச்சு இப்போ மொத்தமாக வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமாக போட்டு தள்ளுதுன்றது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ திங்கக்கிழமையாக இருந்திருந்தால் இன்னும் எத்தனை பேர் செத்துருப்பான் பாருங்க. எல்லாம் டிராஃபிக் ஜாம் பண்ணி எவனையும் வாழ விடாமல் அன்னைக்கு பூராத்தையும் நாசப்படுத்தி 8 மணிக்கு வரேன்னு சொல்லி 3 மணிக்கு நீங்கள் வர்ற. இப்போ ஆதாரம் இருக்குது. 8:15 வரான், ட்ரெயின் லேட்டு, பஸ்ஸு லேட்டு, இப்போ இது ஃப்ளைட் லேட்டு, டிராஃபிக் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. நீ கிளம்புறதே எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? 8:45. அப்போ எவ்வளோ பெரிய இப்போ என்ன இருக்கவன் லூஸ் மென்டல்னு நினச்சிங்களா? அவன் வந்து கூட்டினா கூட அவனை எப்படி இது பண்ண முடியும்? புரியுதா அவனுக்கு? இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு தலைவனை நம்ம பார்த்ததே கிடையாது. ஏன்னா இவர்
அப்போ வந்து என்ன கணக்கில் 8:15 பேசுகிறேன்னா நீ 3:45 கிளம்பணும் வீட்டில் இருந்து. அப்போ தானே போக முடியும். இல்லை இத்தனைக்கும் அவங்களே தான் 3:30 மணிக்கு கிளம்புனா தான் 4:45 ஏர்போர்ட்டுக்கு போக முடியும். அப்புறம் ஒரு ஃப்ளைட்டெல்லாம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு 5 ஆச்சுன்னா அங்கே போகிறதுக்கு 6 ஆகும். அங்கேருந்து 2 மணி நேரம் ட்ராவலு. இப்போ 3 மணிக்கு கிளம்பியிருந்தா தானே அங்கே போக முடியும் கரூருக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போயிருக்க முடியும் நாமக்கல். அப்போ தெனாவட்டா தூங்கி எழுந்திரிச்சு 8:45 கிளம்பி போயிட்டு 8:45 பெர்மிஷன் போட்டால் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன லூஸா இல்லை போலீஸ் லூஸா? பெர்மிஷன் கேட்குறது 8:30 to 9:30, வீட்டை விட்டு கிளம்புறது 8:30க்கு. நான் வீட்டு வாசல்லையா போது கூட்டம். இதுக்கெல்லாம் இதோட ஒரு முடிவு கட்டணும். அதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னமும் இவங்க திருந்த மாட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரும் ஒரு கூட்டம். ஏன்னா இப்போவே அந்த களத்துலேருந்து தாவிக்கா தொண்டர்கள் நிறைய பேர் வந்து நாங்கள் கேட்ட இடத்தையும் நீங்கள் தரல, ஏன் கரண்ட்டை அதான் கட் அவங்களுக்கு இலவும் தெரியாது எட்டும் தெரியாதுங்க. எங்கடா கேட்டீங்க இடம்? போலீஸில் எழுதி கொடுத்தீங்க, எங்கே கேட்டீங்க இடம்? முக்கு ரோட்டுக்கு தானே கூட்டம் கூட்டுறதுக்கு தானே அங்கே கேட்டீங்க, ஊருக்காரன் பூரா வருவான்னு. போலீஸ் எல்லா டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க. பர்மிஷன் என்ன போட்டீங்க, என்ன கேட்டீங்க, 10,000 பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்துருங்க கைப்பட. அப்போ 10,000 பேருக்கு தகுந்த போலீஸ் போடுவாங்க. சரி ஒருவேளை ஒரு 20,000 பேர் வருவாங்கன்னு டபுள் டைமாக போடுவாங்க. நீ 50,000 70,000 பேர் வந்தால் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? தமிழ்நாடுகளில் இருக்க போலீஸை பூரா கொண்டு போய் அங்கே நிறுத்தணும். ஆக்சுவலாக போலீஸில் வேலை செய்கிறவங்களுக்கே வந்து மூச்சு திணறி அவங்கள நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் ஆமாம் சேர்க்குறாங்க. ஆமாம், கூட்டத்துக்குள்ளே சிக்கினா போலீஸ் என்னங்க செய்ய முடியும்? மனுஷன் தானேங்க. போலீஸுக்கு என்ன ஆக்சிஜன் மாஸ்காக போட்டு அமெரிக்கா மாதிரி கொடுத்து வச்சுருக்கு. ஸோ இதோ இந்த மாதிரி கேடு கெட்டது இப்பயும் புரிஞ்சுக்க மாட்டாங்க பல பேர். இதில் திருந்துறவன் ஒரு 50% தான் திருந்துவான். மீதி 40% டிவிக்கேன்னு கத்திட்டு போ இப்போ போங்க. சரி, இப்போ தெலுங்கானாவில் அந்த புஷ்பா 2 வந்து ரிலீஸ் டைமில் நடந்த விஷயத்துக்கு வந்து அல்லு அர்ஜுனை வந்து கைதெல்லாம் பண்ணாங்க அந்த சம்பவத்துக்கு பிறகு. இப்போ இங்கே வந்து அதை விட வந்து பல மடங்கு வந்து ஒரு தமிழக அரசு வந்து என்ன பண்ணுதுன்னு தெரிலங்க. சும்மா போய் இதுக்கெல்லாம் இந்நேரம் ஜனநாயக நாட்டில் ஒரு எந்த நாடு, அமெரிக்கா இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், வளராத ஆப்பிரிக்கா நாடுகளாக இருக்கட்டும், ஐயா ஸ்ரீலங்காவை கூட இருக்கட்டும், இல்லை பாகிஸ்தான், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் உடனே இந்நேரம் அரெஸ்ட்டு காமிச்சிருக்கணும். இதெல்லாம் யதார்த்தமாக நடக்க வேண்டியது. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்க வேண்டியது. ஓட்டுக்காக இந்த அரசு பயப்படுதா என்ன கர்மாந்திரம்னு? ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறவங்க அவங்க தான் வந்து இதுக்கு பொறுப்பேற்பாங்க அப்படின்ற மாதிரி வரும்போது விஜய் அவர்கள் வந்து கைது பண்ணுறது வந்து நடைமுறையில் இருக்குது தானே சார்? ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் பண்ணி ஆகணுங்க. ஏன் இந்த அரசு வந்து இது மாதிரி பயப்படுதுன்னு தெரியல. இதை வச்சு பின்னாடி அரசியல் ஆக்குவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தாங்க அரசியல். அப்போ அதுக்காக ஒருத்தன் கொலை பண்ணிடுறான், ஒரு 10 பேரை குத்தி கொண்டுறான், ஒரு கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கானா அவனை பிடிக்காம விட்டுருவீங்களா நீங்கள்? என்னங்க சொல்கிறீங்க? ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு ஆள் 2 கற்பழிப்பு 3 கொலையை பண்ணிவிட்டான். ஐயோ அவர் பயங்கரமான ஆள், அவரை தொட்டோம்னா நமக்கு ஓட்டு போயிடுன்னு விட்டுருவீங்களா நீங்கள்? என்ன நடக்குது இந்த நாட்டில் தெரில. காலையில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இது வந்து என்ன மாதிரி சொல்லப்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து விஜயோடைய அரசியலே வந்து அஸ்தமிக்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய ஒரு இது என்ன இதில் இது வந்து உதயமும் கிடையாது, அஸ்தமனமும் கிடையாது. உதயமாகுது விஜய்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நாலேஜே கிடையாது, அரசியல் நாலேஜே கிடையாது. அஸ்தமனமும் சொல்ல முடியாது. இது உதயமே ஆகலை. இதுதான் இதாக இருக்குது. இது அவ்வளோதான். இது அது அடுத்த விஷயம். அரசியல் இருக்குது, நாசமாக போகுது, வர்றான் ஜெயிக்கிறான், என்னத்தையோ தோக்குறான், அது வேறு விஷயம். இப்போ கொண்டுவிட்டீங்களே உங்களை நம்பி வந்தவர்களே உங்களால் காப்பாற்ற முடியல. நீ எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுறீங்க, அரசியலை காப்பாற்றுறீங்க, உங்கள் கட்சியை காப்பாற்றுறீங்க? இதுக்கு தான் எல்லாம் தலையால் அடித்தான் பத்திரிக்கையாளர் பல பேர், பல அரசியல் தலைவர்கள் போட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே கட்சி நடத்திக்கிட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மண்டபத்தை வச்சுட்டு எல்லாம் அங்கே வா, எல்லாம் அங்கே வா, எல்லாம் அங்கே வான்னு சொன்னது பூராமே தான் ஒரு அலையாமல் ஒரு பிம்பத்தின் பின்னால் ஒளிஞ்சுக்கணுன்றது தான் விஜய் செஞ்சது. இப்போ வெளியே வந்தவொடனே அதற்கான ஆட்களும் கிடையாது, அதுக்கான பின்னணியும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அதோட விளைவு தான். சரி, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வந்து பொறுத்து நிச்சயமாக பார்ப்போம். நன்றி.